மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டீஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் புதினா மல்லி துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காய்ஞ்சதும் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்து லைட்டாக செவந்து வந்ததும் 3 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. தோல் உரித்த பூண்டு 3 பல்லு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போது இந்த துவையல் நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. 10 மினிட்ஸ் இந்த மாதிரி வதக்குங்க. வதக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு தனியாக வந்திருக்கும். அந்த துவையலோட நிறம் டார்க் க்ரீனில் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். புதினா மல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த துவையலை நீங்கள் சூடான சாதத்துக்கு கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இது ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் தரும் துவையல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.